என்னோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்பிள் பழம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த ஆப்பிள் பழத்தை பார்த்தீங்கன்னா எந்த வித ஸ்டிக்கர்ஸுமே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் ஒரு சில ஆப்பிள் பழத்தில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த தெரிஞ்சுக்க போகிறோம். ஆப்பிள் பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்பிள் பழங்களில் 4 இலக்க எண்ணை கொண்ட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. 4 இலக்க எண் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 4889, இது 4047, 4049 அந்த மாதிரி 4ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒட்டியிருப்பாங்க ஸ்டிக்கர்ஸு. அதுவும் 4 இலக்கம் கொண்டதாக ஒட்டியிருப்பாங்க. அது 4ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் மூலமாக அது சாகுபடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே இது ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா 5 இலக்க எண்ணை கொண்ட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அது ஸ்டார்ட் ஆகிற எண் பார்த்திங்கன்னா 8ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 8953 அந்த மாதிரி 8ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அது மரபணு செய்யப்பட்ட ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில இதில் பார்த்திங்க அப்படின்னா 9 இலக்க எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதாவது 9ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதில் எந்தவித பூச்சிக்கொல்லியோ இல்லைன்னா மரபணு மூலமாக சாகுபடி பண்ணதோ அப்படிங்கிறத அர்த்தமே இல்லாமல் அது இயற்கை முறையில் விளைஞ்ச ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்ல இயற்கை முறையில் விளைஞ்ச ஆப்பிளை பார்த்து வாங்குங்க. இன்னும் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா எந்தவித ஸ்டிக்கர்ஸுமே இந்த பார்த்திங்களா எந்தவித ஸ்டிக்கர்ஸுமே இல்லையா அந்த மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவிந்தவை. இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்த்திங்களா உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது இந்த க்ரீனிஷாக தெரியுதா? நம்ம பழங்கள்லேயே பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எந்த வித ஸ்டிக்கர்ஸுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.